எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் தான். தப்பு யார் மேல? மனசுல இருந்தத கொட்டுன விக்னேஷ் சிவன். தமிழ் சினிமாவுல ரொம்பவுமே முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தர் தனுஷ். இவர் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம, இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் அப்படின்னு சகல கலா வல்லவனா கலக்கிக்கிட்டு இருக்காரு. இவரால தமிழ் சினிமாவுல அடையாளம் காட்டப்பட்ட பலரும் வெற்றியாளர்களா கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இயக்குனர் தான் விக்னேஷ் சிவன். ஆனா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் கூட அவரோட மனைவி நயன்தாரா, அப்புறம் தனுஷ் இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனையால நீதிமன்றத்துல வழக்கு தொடக்கக்கூடிய அளவுக்கு எதிரெதிர் துருவங்களா நிக்கிறாங்க. இந்த நிலையில விக்னேஷ் சிவன் தன்னோட எல்லைக்கே படத்தோட ப்ரமோஷனுக்காக குடுத்த பேட்டி ஒண்ணுல தனுஷ் பத்தி ரொம்பவுமே வெளிப்படையா பேசியிருக்காரு. அவர் குடுத்த பேட்டியில என்னோட வாழ்க்கையில தனுஷ் சார் அப்படின்னு சொன்னாலே என்னோட அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவாரு. என்னோட அப்பாவோட நினைவு நாளும் தனுஷோட பிறந்த நாளும் ஒரே நாள் தான். நான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இப்படி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் தனுஷ் சார் தான். வேலையில்லா பட்டதாரி படத்தோட படப்பிடிப்பப்போ சுமார் 2 1/2 வருஷங்கள் நான் அவர் கூட ரொம்பவுமே நெருக்கமா இருந்தேன். அவர் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன். அப்போ இருந்த டீம் நாங்க அப்படியே இருந்தோம். அவருடனான என்னோட உறவு பிரிஞ்சதுக்கு நான் உண்மையிலேயே வெட்கப்படுறேன். பல நாட்கள் நான் யோசிச்சிருக்கேன். எப்படி இருந்த உறவ நான் தக்க வச்சுக்காம போயிட்டேனே அப்படின்னு. எங்க தவறு நடந்தது அப்படின்னு எல்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனா 2 பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, அது மூலமா அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்டின்னா, அந்த பிரச்சனைய பேசி தீர்த்திட முடியும். ஆனா 2 பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்டிங்கிறப்போ, அந்த இடைவெளிய எப்படி நிரப்புறது அப்டின்னு எனக்கு இதுவரைக்குமே தெரியல. ஆனா அவர் இல்லாம என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு இல்ல. அவர் மாதிரி ஒரு நல்ல உறவ இழந்ததுக்கு நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன் அப்டின்னு சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனோட இந்த கூற்று பலருக்கும் ஆச்சரியத்த ஏற்படுத்தியிருக்கு. தனுஷ் தயாரிச்ச நானும் ரவுடிதான் படத்துல இயக்குனரா விக்னேஷ் சிவன் பணியாற்றினாரு. அந்த படத்துல நாயகியா நடிச்ச நயன்தாராவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுல இவங்களுக்கு இடையில எங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது பலருக்கும் ஆச்சரியமாவும், குழப்பமாவும் இருக்கு.